ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன ரெசிபி அப்படின்னா கம்பு உப்புமா தாங்க செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு. சிறுதானியத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு உணவு. இது வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ரவை ரெடி பண்ணி நாம் வீட்டிலே வந்து உப்புமா சூப்பராக செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பு வாங்கிட்டு வந்து நான் கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இப்போ வந்து நான் வந்து டைரெக்டாக வறுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பு வந்து ஒரு கப், அதாவது டம்ளர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கப்பில் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. இதனோட அளவு அப்படியே செய்யுங்க பாருங்கள். உங்களுக்கு உப்புமா வந்து சூப்பராக வரும். நல்லா மணம் வர வரைக்கும் கம்பை வந்து சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வறுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்பு வந்து ஒன்றோட ஒன்று சூப்பராக வந்து தீயாமல் கருகாமல் வறுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி வறுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இந்த வாசனை வந்தது எனக்கு வந்து சின்ன வயசு மெமரிஸ் வந்துருச்சு. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது கம்பில் வந்து நிறையா ரெசிபிஸ் செய்வாங்க. அதாவது உருண்டைலாம் செய்வாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா எள்ளு, வேர்க்கடலைலாம் சேர்த்தி பவுடர் பண்ணி இந்த மாதிரி வறுத்து காய வச்சுட்டு அதை வந்து பவுடர் பண்ணி உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. அவங்க இது மாதிரி வறுத்துட்டு ஆற வைக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படா நவுருவாங்கன்னு பார்த்துட்டு நானும் என் தம்பி அதிலேருந்து கம்பு வந்து அள்ளிட்டு ஓடிடுவோம் சாப்பிட்றதுக்கு. இந்த கம்பு வந்து அப்படியே எடுத்து இப்போ சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பாருங்கள் 1, 2 வந்து பொரி மாதிரி வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நல்ல பதமாக வறுத்துருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சோம்னா ஆறிடும். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரவை பதத்துக்கு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொரகொரப்பாக வந்து பவுடர் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்புமா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடுறேன். எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு எப்பவும் போல் எல்லா உப்புமாவும் எப்படி செய்யணுமோ அது மாதிரி தான். இப்போ வந்து கடுகு சேர்த்திடலாம். கடுகு சேர்த்திட்டு கடுகு பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திடலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று வரமிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். 2ல் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தா இன்னும் ஃப்ளேவர் நல்லா அழகாக வாசனை நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை வந்து 2 கொத்து உருவி போட்டிருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து இப்போ சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாயும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வரமிளகாய் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திருகி வச்சுருக்கேன். அந்த இஞ்சி வந்து இதில் சேர்த்திக்கலாம். இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்புமாவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக இஞ்சி வந்து சேர்த்திருக்கேன். இஞ்சி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இஞ்சி சேர்த்திக்கோங்க. இல்லை இஞ்சி வேணானாலும் விட்டுறலாம். இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு. லைட்டாக பெருங்காயத்தூள் வந்து நம்ம சேர்த்திடலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுங்க. இது மாதிரி சிறுதானியத்தில் நிறையா சேர்த்திக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இந்த மாதிரி வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்மங்கூழ் குடிப்போம். இப்போ மழை காலத்தில் இது மாதிரி உப்புமா செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி வச்சாலாம் நல்லா கொதித்து வரணும் தண்ணி வந்து. தண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் இருந்தது நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்க ரவையை வந்து, அதாவது கம்பு ரவையை வந்து இப்போ சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்படியே நம்ம டைரெக்டாக நான் வந்து மிக்சிலேருந்து கொட்டுறதுனால பார்த்திங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக விடும். ஆனால் கட்டி விழாது இது. இதனால் சூப்பராக வந்து கரைஞ்சி வந்துடும். அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. கரண்டியில் வச்சு இது மாதிரி ஓரமாக கொண்டுட்டு வந்து இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் வரும். சிம்மில் வச்சு பொறுமையாக ஒரு 10 நிமிஷத்துக்கு கிளறிக்கிட்டே இருங்க. இது மாதிரி சிறுதானிய வகைகள் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தண்ணி 3 மடங்கு சேர்த்தி வச்சு செய்யும்போது நமக்கு வந்து பர்ஃபெக்டான அளவு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிட்டே வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பதமாக வந்ததும் நம்ம வந்து இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சாலாம். எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் ஒரு 5, 6 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சு விட்டுட்டோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுறணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா புழுங்கி நல்லா வந்து உப்புமா பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட் வச்சு மூடிடுறேன். மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
5 நிமிஷம் ஆனதும் பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துர்லாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கடலை சட்னி, என்ன சட்னி பிடிக்குமோ சாப்பிட்லாம். ஆனால் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் இந்த வந்து ரெசிபி சாப்பிட்லாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உப்புமா வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.